Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் SQL சர்வர்லேருந்து ஓவர் கிளாஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஓவர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்ரலாக ஒரு ஃபெச் ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த ஓவர் கிளாஸ் நம்ம அப்ளை பண்ணால் இது ஒரு விண்டோ ஃபங்க்ஷனாக ஒர்க் ஆகும். அதில் ரெண்டு டைப் ஆஃப் நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்று பார்ட்டிஷன் பை, இன்னொன்று ஆர்டர் பை. பார்ட்டிஷன் பைங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரூப் ஃபங்க்ஷன்ஸில் குரூப் பை கிளாஸஸில் கொடுக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ட்ரூங்கிறது பார்ட்டிஷனை பேஸ் பண்ணி தான் குரூப் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட்டிஷனுங்கிறது இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணும், பார்ட்டிஷனாக ஸ்பிளிட் பண்ணிடும் ஒன்று. இன்னொன்று ஆர்டர் பைங்கிறது நம்ம ஜென்ரலாக ஆர்டர் பை ஃபெச் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆர்டர் பை பேஸ் பண்ணியும் ஸோ இந்த விண்டோ ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். ஸோ இந்த ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸும் குமுலேட்டிவ் டோட்டல்ஸும் கால் பண்ணிக்கலாம். ஸோ அது சிம்பிளான எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம், ஓவர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு டேபிள் எம்ப்ளாயின்னு ஒன்று, எம்ப்ளாயி டேபிளில் ஒரு லிஸ்ட் இருக்குது. எம்ப்ளாயி டார்கெட்டுங்கிறது அந்த எம்ப்ளாயியோட டார்கெட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ஜாயின்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இருக்கிற எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி டார்கெட்டில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி கொடுத்துட்டு இந்த டார்கெட்டில் இருக்கிற எஃபெக்ட் ஃப்ரம்ங்கிறது நம்ம இந்த மந்த்தை சொல்கிறோம். அந்த மந்த்துக்கு அவங்களோட டார்கெட் என்ன. ஸோ ஜனவரி 2017க்கு உண்டான டேட்டாஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு கிடைச்சிருது. இங்கே அந்த எம்ப்ளாயி நமக்கு தேவையானது எம்ப்ளாயி நேம், டார்கெட், சேல்ஸ், இந்த 3 காலம் மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் என்னென்னா, இவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். இந்த டார்கெட்டுக்கு என்ன சேல்ஸ், ஸோ அதிலிருந்து நம்ம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெர்சன்டேஜ் எடுக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி காட்டிடும். பார்த்தோன்னா அவங்களுக்கு டார்கெட் வந்து 20 lakhs அண்ட் வந்து சேல்ஸ் வந்து ஆக்சுவல் சேல்ஸ் வந்து 15 lakhs தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 75. இங்கே இவங்க வந்து டார்கெட் வந்து 14 லட்சம், இங்கே 15 லட்சத்துக்கு சேல்ஸ் விற்றுருக்குறாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூட வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ரேங்க் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே ரோ நம்பர் ஓவர் ஆர்டர் பை கிளாஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் பை எதை பேஸ் பண்ணி ஆர்டர் வரணும்னா இந்த கால்குலேஷன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ்க்கான கால்குலேஷன் டிசெண்டிங்கில் வரணும். அண்ட் இதுக்கு டைட்டில் வந்து ரேங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றோம். ஸோ நமக்கு இங்கே இவங்களோட ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு கிடைச்சிரும். இவங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க 107%க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணி ரேங்கிங்காக எடுக்கலாம், ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதே கண்டென்ட்டுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா குரூப் ஐ கிளாஸ் எடுக்கணும். ஆனால் இங்கே ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த குரூப் ஐ கிளாஸும் தேவையில்லை. ஸோ இங்கே சம் ஆஃப் டார்கெட் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஓவரில் பார்ட்டிஷன் பை அந்த எம்ப்ளாயி நேம். ஸோ இது வந்து டார்கெட். ஸோ இதே மாதிரி சேல்ஸுக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கூட இங்கே தேவையில்லை, இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்குண்டான அவங்களோட அந்த மாதத்துக்குண்டான டேட்டாஸ் வந்துருச்சு. அது ஒரு ரோ தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எடுத்து விட்டுட்டோன்னா டிஸ்டிங்க் அப்ளை பண்ணால்
ஸோ இது வரைக்கும் டோட்டலாக அவங்களுக்கு 42 lakhs டார்கெட் இருந்திருக்கு. டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸும் இந்த ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி குமுலேட்டிவ் டோட்டல்ஸ் அந்த இதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்படி தான் இந்த ஓவர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இதோட சின்டாக்ஸுங்கிறது பார்த்தோம்னா ஓவர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் பை அதுக்கு உண்டான காலம் நேம் கொடுத்துக்கிறது. அதே மாதிரி ஆர்டர் பை ரெண்டும் ஒரே நேரமும் கொடுக்கலாம். ஒரே இதுலேயே கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம டேட்டாஸ் நமக்கு தேவையான டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஹோப் இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.